தலைவலிக்கு பல காரணம் இருக்குது. சைனஸ் இருந்தாலும் தலைவலிக்கும், ப்ரெஷர் இருந்தாலும் தலைவலிக்கும், மைக்ரேன், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தலைவலிக்கும். கான்ஸ்டிபேஷன் இருந்தாலுங்களா? ஆமாம். ஆனால் பொதுவாக எந்த வலியாக இருந்தாலும் ஒரு 5 வெத்தலை. நிறைய பேருக்கு இப்போ தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது ஓகே, பாரமாக இருக்கிறது ஆவி பிடிச்சாலே போதுமா, இல்லை அது வேறு எதனா பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகுமா? அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஓஹோ. ஆவி பிடிச்சாங்கன்னா ஆவி பிடிக்கிறதுலேயும் நிறையா இருக்குது. என்னென்ன போட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அளவுக்கு அதிகமான நேரம் கண் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது முதல்ல தலை தான் வலிக்கும். மலை நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், அப்புறம் கீரைகள்லாம் நிறையா எடுத்துக்கலாம். மினிமம் எத்தனை நாளுக்குள்ளே இந்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்? இப்போ ஒரே நோயாக இருக்கும், 2 பேரும் கொடுத்துருப்போம். ஒருத்தருக்கு சீக்கிரம் சரியாயிரும், ஒருத்தருக்கு ரொம்ப லேட் ஆகும். சீக்கிரமாக தூக்கம் வர்றதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்குங்களா? இப்போ அவங்க தூக்கம் வரலன்னு மட்டும் இல்லை, அதுக்கு பல காரணம் இருக்குல்ல. அந்த மாதிரி எதனால அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே கேட்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ லாஸ்ட்டாக சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஆழ் மனசில் யோசித்து சொல்லும்பொழுது என்னென்னா, ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது தான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல பேருனுடைய வாழ்க்கையில் அவங்களோட ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக இருக்க வச்சு இன்றைக்கும் அவங்களோட சித்த மருத்துவம் மூலிமா பல சிக்கலான நிறைய நோய்களை தீர்த்துட்ருக்காங்க. நம்ம கூட இன்றைக்கி போகர் அருட்செல்வி அம்மா இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கு முன்னால் பின்னால் இருந்து பேசிட்டு இப்போது ஃப்ரெண்டில் உங்களுக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உடம்புக்கு பிரதானம் அப்படின்னு சொல்கிறது. தலைவலி எதனால் வருது, அண்ட் சித்த மருத்துவத்தில் தலைவலிக்கு சம்மந்தப்பட்ட மருந்துகள் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? தலைவலிக்கு பல காரணம் இருக்குது. சைனஸ் இருந்தாலும் தலைவலிக்கும், ப்ரெஷர் இருந்தாலும் தலைவலிக்கும், மைக்ரேன் இருந்தால் தலைவலிக்கும், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தலைவலிக்கும். கான்ஸ்டிபேஷன் இருந்தாலுங்களா? ஆமாம். அப்புறம் உள்ள நமக்கு மூளைக்கு போகிற நரம்புகளில் ரத்தம் உறைஞ்சிருந்தால் தலைவலிக்கும், இல்லை டியூமர் மாதிரி ஏதாவது இருந்தாலும் தலைவலிக்கும். பல காரணம் இருக்குது. தலைவலிக்கிறத வச்சு நம்ம என்ன காரணம்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர். ஓகே. ஆனால் பொதுவாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓஹோ. அது இப்போ கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ஓகே, ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கும் தலைவலிக்கும் சம்மந்தம் இருக்குன்றது நீங்கள் இருக்குது. ஓ, ஓகே. அப்புறம் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கும். அப்புறம் பல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கும். இப்படி பல காரணம் இருக்குது. ஆனால் பொதுவாக தலைவலின்னு வந்தால் நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் சளி, இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க பால் குடிக்கக்கூடாது, ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பழங்களில் வாழைப்பழம் முக்கியமாக சாப்பிடக்கூடாது. தித்திப்பாக இருக்கிற பழங்கள், திராட்சை, சப்போட்டா, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாது. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இல்லை வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சீக்கிரம் சரியாகணுன்னா இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட சிவியரான விஷயங்கள், இப்போ தலை சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ கண் இருக்குது, அதுலேயும் மூக்கு இருக்குது, அப்புறமா நம்ம காது, எல்லாமே தலையில் தான் மெயினாக இருக்குது. இஎன்டி அப்படின்னு சொல்கிறது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது சித்த மருத்துவத்தில் அப்படின்னு நீங்கள் மருந்து கொடுத்து சரி பண்ண விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குங்க? இல்லை, தலைக்குள்ளே இருக்கிற அந்த டியூமர், அந்த மாதிரி பிரெயின் டியூமர் சொல்கிறேன். பிரெயின் டியூமர் சரியாக இருக்குங்களா? சரியாக இருக்குன்றதை விட தலைவலி அந்த மாதிரி இருக்கிறது தான் கஷ்டம். அப்புறம் பேரலைஸ் ஆனாலும் உள்ள ரத்த குழாயில் ஆமாம் பிளட்டு கிளாட் ஆகும், அவங்களுக்கும் தலைவலி இருக்கும். பொதுவாக தலைவலி எல்லா தலைவலியும் அப்படி சரியாகாது. அந்த தலைவலியோட தன்மையை பொறுத்து ஆனால் நிறைய பேருக்கு குணமாயிருக்கு. இப்போ நீங்கள் கொடுக்குற மருத்துவ முறைப்படி அவங்க அந்த மருந்தை இன்டேக் பண்ணும் பொழுது, இல்லை மேல் பூச்சா பண்ணாலே அதுக்கு எதனா ரெமெடிஸ் இருக்குங்களா? இல்லை, மேல் பூச்சு அப்படின்னு இல்லை. ஆனால் பொதுவாக எந்த வலியாக இருந்தாலும் ஒரு 5 வெத்தலை, கொஞ்சம் கல்லுப்பு வச்சு
சாப்பிட்டாங்கன்னா சாதாரண தலைவலி அதுலேயே சரியாகும். எல்லாருக்குமே சாதாரண தலைவலியாக இருந்தால் சரியாகும், வயிற்று வலி கூட சரியாகும். இதுமாரி செரிமானம் இல்லாமல் அதனால் வர தொந்தரவுகள் கூட அந்த வெத்தலை உப்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா சரியாகும். இப்போ பல பேருக்கு தலைவலி அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு 4 விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது, நிறைய பேருக்கு இப்போ தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து ஓகே, பாரமாக இருக்கிறது வந்து ஆவி பிடிச்சாலே போதுமா, இல்லை அது வேறு எதனா பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகுமா? தலைவலி, தலை சார்ந்த பிரச்சனைகளை பெரிய தலைக்குள்ளே பெரிய பிரச்சனை இருந்தால் ஆவி பிடிச்சா சரியாகாது. ஆனால் சாதாரண பிரச்சனைகளுக்கு இப்போ சைனஸு கூட அந்த நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ஆவி பிடிச்சாங்கன்னா. ஆவி பிடிக்கிறதுலேயும் நிறையா இருக்குது, என்னென்ன போட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தும்பச்செடி போட்டு ஆவி பிடிக்கலாம், கருநொச்சி போட்டு ஆவி பிடிக்கலாம். கருநொச்சி உச்சித்தலை போடலாம். பொதுவாக அதில் கருநொச்சி கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அப்புறம் விராலி இலைன்னு இருக்குது, அது போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் எது கிடைக்குதோ அதை வச்சு ஆவி பிடிச்சிக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த சளி சம்மந்தப்பட்ட விஷயம் துளசியும் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நிறைய சைனஸ்க்கெல்லாம் வந்து அந்த நேரம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். எந்த தலைவலினாலுமே ஆவி பிடிச்சா அந்த நாள் அவங்களுக்கு நல்லா இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறது அதிகமாக, நம்ம ஃபோனும் யூஸ் பண்ணுறோம், அதை உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே கூட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபோன் வந்து பார்க்க வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறதும் நிறைய தடவை நம்ம வீடியோலேயே பதிவிட்டுருக்கீங்க நீங்கள் சொல்லி. இப்போ எந்த அளவுக்கு வந்து அது தலையில் வந்து பெரும் பாதிப்பை கொடுக்குது? அளவுக்கு அதிகமான நேரம் கண் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது முதல்ல தலை தான் வலிக்கும். ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லை, அவங்கவுங்க தொழில் அவங்க பார்த்து தான். அதுக்கு ஏதாச்சும் அதுக்கு ப்ரிகாஷனாக என்ன பண்ணோம்னா, அதான் முக்கியமாக அவங்க வந்து நெல்லிக்காய் நிறையா எடுத்துக்கலாம். அதுலேயும் மலர் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. உங்ககிட்ட மலர் நெல்லிக்காயெல்லாம் இருக்குது, மலர் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் கீரைகள்லாம் நிறையா எடுத்துக்கலாம், கருவேப்பிலை. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் எடுத்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அதாகாது, ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஓகே. இப்போ சைனஸ் சொல்கிறாங்க இல்லைங்களாம்மா, அந்த நோஸு இதெல்லாம் வந்துட்டு, அப்புறம் மைக்ரேனும் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப வருஷமாக இதுலேயே இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இது உடனே அப்போ இதுக்கு ஒரு க்யூர் ஆகிற விஷயம், ஒரு தீர்வே இருக்காதுங்களா? இல்லை, க்யூர் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக க்யூர் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அது பொறுமை இல்லாமல் போயிடுறாங்க. அப்போது இப்போ நீங்கள் சொல்கிற நாட்கள் வந்துட்டு அவங்க இப்போ ஒரு மாத்திரையே வந்து நம்ம இப்போ ஒரு 5 வேளை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 3 தான் சாப்பிட முடியுது எல்லாராலையுமே. இப்போ மினிமம் எத்தனை நாளுக்குள்ளே இந்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்? இல்லை, அதுதான் எனக்கே வந்து இவ்வளோ வருஷமாக நாங்கள் இது பண்ணுறோம். ஒரு நோய்க்கு இப்போ ஒரே நோயாக இருக்கும், 2 பேரும் கொடுத்துருப்போம். ஒருத்தருக்கு வந்து சீக்கிரம் சரியாயிரும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அது என்னன்னு அவங்களோட உடம்போட 2 பேருக்கும் மருந்து ஒன்று தான். மருந்து ஒன்று தான். அந்த உடம்பு தன்மை வந்து வேறுபடுறதுனால அப்படி. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாலோ பண்ணுற விஷயங்களும். ஆமாம். ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, பல்லுக்கு வந்து தலைக்கும் நிறைய நர்வ்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, டென்டல் விஷயங்கள் சார்ந்த எல்லாமே. இப்போ பல் பிரச்சனை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வந்திருக்குங்களா? இல்லை, பல்லுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மூலிகை இது பொடி இருக்குது, அது கொடுப்போம். அப்புறம் வந்து சாதாரணமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது என்னென்னா, ஆலமரம் இருக்குது பாருங்க. ஆலமரத்தோட அடிப்பகுதியை கல்லில், அடிப்பகுதி கல்லில் கொட்டினோம்னா பால் வரும். அந்த பாலோட தேன் கலந்து அவங்க பல்லில், ஈரில் அப்ளை பண்ணாங்கன்னா ஈரும் நல்லா பழமாக இருக்கும், பல்லும் வந்து ரொம்ப நல்லா அசைகிற பல்லு கூட. கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், பல் வந்து அசைஞ்சா கூட நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இது எல்லார ஏஜ்லேயுமே வந்து எந்த ஏஜுக்குனாலும். முந்தியெல்லாம் வந்து வேப்பங்குச்சியில் பல் விளக்குவாங்க பொதுவாக, அதுதான். இல்லைன்னா கருவேலங்குச்சி. இப்போ யாரும் அது மாதிரி பண்ணுறது இல்லை. என்னன்னா ஒரு விஷயங்களானாலே ஒரு டென்டல் போகும்பொழுது உடனே மாற்றணும், உடனே ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க.
நிறைய விஷயங்கள் பல் சம்மந்தப்பட்டது. விஸ்டம் டூத் இருந்தால் டக்குன்னு எடுத்து ஸ்டிச் போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உங்ககிட்ட ஆடுதுன்னா பாலைன்னு ஒன்று இருக்குது. ஆஹா. அந்த இலையை கசக்கி இப்போ பூச்சியெல்லாம் அரிச்சிருக்கும் பாருங்க பல்லில், அந்த பல்லில் வச்சாங்கன்னா உள்ளே இருக்கிற புழு வெளியே வந்துடும். ஓ. ஆனால் அது தெரியணும் ஆடுதுன்னா பாலை எதுன்னு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகே. எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதை பயன்படுத்தணும்னு தெரியாது. எல்லாத்துக்குமே இருக்குது. மருந்துகள் மூலிகைகள் எல்லாத்துக்கும் இப்பயும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரும்பாலுமா ஒரு பிரச்சனை வந்து தூக்கமின்மை. நம்மளே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக தூக்கம் வர்றதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் மருந்து இருக்குங்களா? தூக்கம் வர்றதுக்கு மருந்து இருக்குது. ஏன்னா இப்போ தூக்க மாத்திரை அப்படின்ற பட்சத்தில் அதுவும் அலோபதியில் இருக்குது, மெடிக்கல் ஷாப்பில் வந்து நம்ம போனால் அக்சசிபிளாக இருக்குது. பட் அது அதிகமாக சாப்பிட்டா உயிருக்கே பெரிய ஆபத்துன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் இது இயற்கையாகவே சித்த மருத்துவத்தில் இதில் இருக்குங்களான்னு கேட்குறேன். ஜாதிக்காய், கசகசா ரெண்டுமே வந்து தூக்கம் வர்றதுக்கான விஷயங்கள் தான். ஆமாம், சாப்பிட்டா தூக்கம் வரும். ஆனால் ரொம்ப கம்மியாக பயன்படுத்தணும். நிறையா பயன்படுத்தினாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குற மாதிரி ஆயிரும், தூக்க மாத்திரை போட்ட மாதிரி. அதனால் ஒரு ஜாதிக்காய் எடுத்தாங்கன்னா ஒரு 15 உரசு கல்லில் வச்சு 15 தடவை உரசி தண்ணியில் கலந்து குடித்தாங்கன்னா நல்ல தூக்கம் வரும். தினமும் ராத்திரி நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இது பண்ணலாம் அப்படிங்கிறீங்க? தூங்க போகிறதுக்கு முன்னே 15 to 20 தடவை. அப்போ இன்சோம்னியாக்குன்னு உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் யாருன்னா வந்திருக்காங்களா? நிறையா வந்திருக்காங்க. ஓகே. அதோட ஏதாச்சும் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி? இப்போ அவங்க தூக்கம் வரலன்னு மட்டும் இல்லை, அதுக்கு பல காரணம் இருக்குல்ல. அந்த மாதிரி எதனால அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கும். ஓகே. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாலையுமே வர்றதில்ல, முக்கியமாக கவலை தான் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம். அதை கடந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தூக்கம் வராது. இப்போ எது சம்மந்தப்பட்டாலும் தலைவலி அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க பெரும்பாலுமா. இது இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைவலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தலைவலின்றது எவ்வளவு முக்கியம், தலை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி. அது இப்போ நீங்கள் தலை சம்மந்தப்பட்ட அனைத்து மருந்துகளும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் மெடிசன்ஸ் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் இருக்குது. இப்போது அதை விட பெரும் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் ஆகுறதுன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் தெரியுது. மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் சொல்லும்போது தெரியுது இப்போ தலையில் தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இறங்கும் அப்படின்ட்டு. ஏன் காரணம் என்ன குறிப்பாக? மன அழுத்தம் இல்லை, தலை தானே நமக்கு உடம்போட மேல் பக்கம் இருக்குது. ரெண்டாவது தலை வந்து அதுதான் உயிர் நாடி. தலை இல்லைன்னா என்ன இருக்குது? அதனால் எங்கே மனசுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, உடம்புக்கு பாதிப்பு வந்தாலும் அது தலையும் பாதிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூங்கணும். ஆனால் தூங்குறதுக்கு மருந்து இருக்குது. எதனால தூங்கலை அப்படின்னு அவங்களுக்கு மருந்து இல்லை, நிறைய பிரச்சனைகளோடு இருக்காங்கல்ல. ஓகே. வேலை பிரச்சனையாக இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துலேயும். அதுக்கு நம்ம பண்ண முடியாது. சரிங்கம்மா. இப்போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, நான் டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பல காரணங்கள் இருந்தாலுமே கூட எந்த காரணமாக இருந்தாலும் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசீஸ்குள்ளே தான் இப்போ வந்துருச்சு. அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துச்சு, ஒரு நோய்கள் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துருச்சு. அப்படின்ற பட்சத்தில் இப்போது சித்த மருந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கிறதுனால டிப்ரெஷனுக்கு தனியாக அவங்கள மட்டும் ட்ரீட் பண்ணுறது உண்டா? அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு மருந்து, மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு தனியாக மருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். அவங்களே கூட வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்லாம். அப்படிங்களா? ஆமாம். ஓஹோ. ஆனால் அதுக்கு அவங்க வந்து பெரும்பாலும் மன அழுத்தம் உள்ளவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக எதையும் நமக்கு நோய் இருக்குன்றதே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க மருந்து? இல்லை, அதுக்காக தான் கேட்குறேன், எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத. நான் உங்ககிட்ட இன்கேஸ் இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. மன அழுத்தத்துக்கு மிளகு சீரகம் ரெண்டுமே ஒரு பெரிய மருந்து. மிளகு சீரகம்? ஆமாம். ஓகே. அதுக்காக தான் அந்த காலத்துல எல்லாம் ரசத்தில் எல்லாம் மிளகு சீரகம் தானே முக்கியமாக போடுறாங்க. பொதுவாகவே நம்மளோட சமையலில் மிளகு சீரகம் தான் முக்கியமாக இருக்கும். ஆனால் மன அழுத்தத்துக்கு அது ஒரு பெரிய மருந்து. அப்படிங்க? அப்போ அது நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகுன்றீங்க? ஆமாம். ஓகே. இது வரைக்கும் மிளகு சீரகன்றது வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குன்றது இப்போ நீங்கள் கொடுக்குற மருந்தில் அது மேஜரான போர்ஷன் இருக்குது.
அப்புறம் வந்து விளாமச்சை வேர்னு இருக்குது. அதுவும் எல்லாருக்கும் தெரியும், எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். அதுவுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு தேய்ச்சோம்னா தலைவலியும் இருக்காது. ரெண்டாவது அது மன அழுத்தத்தை கூட கட்டுப்படுத்துது. ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்துது. சரிங்க. இப்போது இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா மன அழுத்தம் வர்றதுக்கான காரணம் வந்து அவங்களோட உடல் நலம் அப்படின்றது கூட முடி கொட்டுறது தலை சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்றதுனால அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப சிந்திக்கிறதுனாலையும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலையும் இல்லைன்னா முடி கொட்டுறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலே அது எல்லாமே ஒரு ஒன்றுக்கு ஒன்று வயசு வருஷாவாக இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ஆயிலோ இல்லை எதனா இருக்குங்களா ரெமெடி? இப்போ முடி கொட்டுறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகி வரவங்களும் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸுனால முடி கொட்டுறவங்களும் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இந்த விளாமச்சை வேறு நான் சொன்னேன் பாருங்க, விளாமச்சை வேறு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ், ஆமாம், அது வெட்டி வேறு, ஓகே, இதெல்லாம் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தலைக்கு போட்டாங்கன்னா முடி கொட்டுறதும் நிற்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. உங்ககிட்ட அது நீங்கள் பண்ணி ப்ரிப்பேர் நாங்கள் ஆயிலாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அவங்களே பண்ணிக்கணும்னா அதை போட்டு பண்ணிக்கலாம். தலைவலியும் வராது, டிப்ரெஷனும் இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனையும். ஆமாம், அவங்கள அறியாமலே அந்த டிப்ரெஷன் குறையும். ஓஹோ. ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. அப்புறம் எல்லாமே புதுசாக ஒருத்தவங்க அவங்களோட பாடிக்கும் சரி அதை ட்ரை பண்ண மாட்டாங்களே. இது எல்லாமே ஒத்துக்காதுன்ற மாதிரி மூலிகைகளே கிடையாது. கருவேப்பிலை மட்டும் அதிகமாக போட்டால் சளி பிடிக்கும். கொஞ்சமாக அளவாக போட்டு எண்ணெய் காய்ச்சினாங்கன்னா சளி பிடிக்காது. இப்போ நீங்கள் முடி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு அடர்த்தியாக நிறைய முடி இருக்கும், ஆனால் ஒரு சில பகுதிகளில் மட்டும் முடியே சுத்தமாக இருக்காது, வழுவழுன்னு இருக்கும். அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம மருந்து இருக்குங்களா? அது வந்து புழு வெட்டுன்னு சொல்லலாம். ஸ்கின் டிசீஸ்னால கூட ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் வரும். ஆமாம், இப்போ இது சோரியாசிஸ் இருக்குல்ல, இப்போ டேண்ட்ரஃப்லாம் ஒரு ஸ்கின் டிசீஸ். ஆமாம், ஓகே. உடம்புல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி தலையில் போய் அதான் டேண்ட்ரஃபாக கொட்டுறது. அப்போ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். ஆமாம், பொடுகுலாம் ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ் தானே. ஓகே. அதே மாதிரி தான் அந்த வலுவலுப்பாக இருக்கிறது, புழு வெட்டு, இதுக்கெல்லாம் வேப்பம் கொழுந்தும் 2 மிளகும் அரைச்சி சின்ன வெங்காயம் அரைச்சி அந்த இடத்துல போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த புழு வெட்டு சரியாகி முடி வளர வந்துடும். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் நினச்சேன் தலைக்கு கீழே இருக்கிற நமக்கு ஸ்கின்லலாம் வந்துட்டு ஏதோச்சும் வரும், இல்லைனா வெள்ளையாக இருக்கிறது வரும், சில பேருக்கு ட்ரை ஆகிடும், ஸ்கின் பீல் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறதுனா ஸ்கின் டிசீஸ் தான் நீங்கள் சொல்லுங்கள். அது சோரியாசிஸில் ஒரு வகை தான் டேண்ட்ரஃப். ஆமாம். அதுக்கு இப்போது டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஓ, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் முடி கொட்டும். அதே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்களுக்கு தலையில் வந்து பொடுகு வர்றது. அது தொடர்ந்து இதாகும்போது தூக்கம் வராது, அதனால் நிறைய பாதிப்புகள் வரும். அதனால் அவங்க இந்த நான் சொன்ன மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், இந்த பொடுகும் சரியாயிடும். இப்போ அவங்க இப்போ இந்த நிறைய மசாஜ் சென்டர் இதெல்லாம் பண்ணுற வேலையை வந்து அந்த ஒரு ஆயில் பண்ணிவிடுன்றீங்க. அதுக்குமே பொடுதலைன்னு இருக்குது, பற்படாகம்னு மூலிகையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடியது தான். அது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதை அரைச்சி போட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த பொடுகு. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு யூடியூப்லேயே சரி, இப்போ நம்ம அதில் இருக்கிறதுனால அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி பேசி ஆகணும். தப்பாக பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி அது ஏதோ ஒன்று ஆகிட்டு அதனால் எது சொன்னாலும் நம்பவே முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக வைத்தியம் பார்க்குறவங்கன்னா எதையாவது மறைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படியெல்லாம் மறைக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறத அவங்க கவனமாக கேட்டு கரெக்டாக அது தெரிஞ்சு எடுத்து நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா சரியாயிடும். சரி, இது அவங்களையும் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்டையும் ரெடியாக அவங்களே பண்ணிக்கலாம், நம்மக்கிட்டையும் இருக்குன்றது சொல்கிறீங்க. அந்த ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி ரெடிமேடாக வச்சுருக்கீங்க. ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ அவங்களுக்காக என்னென்ன பிரச்சனைகளுக்கோ அதுக்கான தயாராக இருக்குது. அது நம்ம மறைக்காமல் ஒளிவு மறைவின்றி மக்களுக்கும் அதை சொல்லிடுறோம். பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சரியாயிடுச்சுன்னா அது சரியாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ இங்கே ஆள் இல்லை. எந்த நோயுமே சரியாயிருச்சுன்னு வந்து அவங்க மனசார சொல்கிறதே இல்லை. இப்போ கேட்கும் நல்லா இருக்கும், நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர சரியாயிடுச்சுன்னு உண்மையாக எனக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க ரொம்ப ரேர்.
ஓகே, அதெல்லாம் தாண்டி நம்ம நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டிருக்கோம், நிறைய பேருக்கு குணப்படுத்தியிருக்கீங்க. தலை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் டேண்ட்ரஃப் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா தலையில் இந்த மாதிரி ஒரு விட்டு விட்டு வழுக்கை இருந்தாலுமே கூட அதுவும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தலை வலிக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் அவங்களோட பாடியை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்களுக்கு உங்ககிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.